குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் அக்டோபர் மாத பலன் என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். முதலில் இந்த மாதம் வரும் பண்டிகையை பார்ப்போம். 1ஆம் தேதியை பார்த்தோம்னா நமக்கு ஆயுத பூஜை வருகிறது, அதாவது சரஸ்வதி பூஜை வருகிறது. நாம் தினசரி வேலை செய்யும்போது ஒரு பொருள் இல்லாமல், ஒரு ஆயுதம் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் தொடங்க முடியாது. யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பல்லு வளனாலும் ஒரு ப்ரெஷ் வேணும், ப்ரெஷ்ன்ற ஒரு பொருள் வேணும், ஒரு ஆயுதம் வேணும். தண்ணி குடிக்கணும் ஒரு டம்ளர் ஒரு ஆயுதம் வேணும். இப்படி சின்ன சின்ன வேலையிலிருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய வேலை வரையில் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே ஒரு ஆயுதம் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆயுதத்திற்கு நாம் ஏதாவது ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டுமா இல்லையா? அதுக்காக தான் ஆயுத பூஜை வருஷத்துக்கு ஒரு நாள் வருகிறது. நாம் அதை அந்த பொருளை வைத்து வணங்கி அதுக்கு நன்றி செலுத்துவோம். அதுதான் ஆயுத பூஜை 1ஆம் தேதி வருகிறது. படிக்கும் பிள்ளைகள் கூட நோட் புக்கு, பேனா, பென்சில் அவர் பயன்படுத்தும் பொருளெல்லாம் வைத்து அவர்களும் வணங்குவார்கள். அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா விஜய ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி ரெண்டுமே வருது. தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாளாகும். நாம் பயன்படுத்தும் பொருளுக்கு அன்று பூஜை போட்டு எடுத்து பயன்படுத்தும் போது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். வருடம் முழுதான் ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால் அன்றைக்கி முதல் ஒரு வேலை தொடங்குறது, ஒரு தொழில் தொடங்குறது, படிப்பு தொடங்குறது. குழந்தைங்களாம் அன்றைக்கி முதல்ல பள்ளி வந்து சேர்ப்பாங்க, ஆரம்பம் ஃபஸ்ட்டு சேர்க்கறது. அந்த மாதிரி அனைத்தும் முதல் நாம் ஆரம்பிக்கும் அனைத்து தொழிலும் வெற்றிகரமாக முடிய விஜயதசமி அன்று தொடங்க வேண்டும். மைசூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக மைசூர் தசரா ரொம்ப விமர்சையாக நடக்கும். 10 நாள் பண்டிகை மைசூரில். விஜயதசமி ஆணை மீது அம்பாரி என்ற மாதிரி மைசூர் மகாராஜா ஊர்வலம் வந்தார் அந்த காலில். இப்போது சாமுடி சிரமம் தேரியில் வளம் வைத்து மைசூரில் வளம் வருவார். அப்படிப்பட்ட விஜயதசமி ரொம்ப சிறப்பாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி வருகிறது. தீபாவளி தீபம் ஏற்றி இருளை ஒழித்து வெளிச்சத்தை கொண்டு வருவோம். வீட்டிலும் சரி, நம் இடத்திலும் சரி, நம் வாழ்க்கையிலும் சரி. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. தெரியுதா? அப்படி ஒரு எதிர்காலத்தை ஒளிமயான எதிர்காலத்தை நாம் கொண்டு வருவோம். தீபாவளி அன்று குளிச்சுட்டு புத்தாடை அணிந்து ஸ்வீட்டு சாப்பிட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்து கூறிக்கொண்டு ஒரு உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நாள் தீபாவளி பண்டிகை வருகிறது. தீய சக்திகள் ஒழித்து நல்ல சக்திகள் வீட்டிலும் தொழில் செய்யத்திலும் வந்து அமர வேண்டிக் கொள்வோம். அதோட தீபாவளி பண்டிகை வருகிறது. அன்று மாலை நாளைகளுக்கு அமாவாசை பிறக்கிறது. அடுத்த நாள் மாலை வரையில் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான பண்டிகை இந்த மாதத்தில் நமக்கு வருகிறது. ஸோ கிரகங்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தோம்னாக்க, இங்கே ராசியில் செவ்வாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 18ஆம் தேதி அங்கு சூரியனும் வருகிறார். 3ஆம் தேதி புதனும் உங்கள் ராசிக்கு வருகிறான், துலா ராசிக்கு வருகிறார். ஸோ இதனால் என்ன என்று நடக்குது பார்க்கணும் என்றால், 12ல் இருக்கும் விரயத்தில் இருக்கும் சூரியன் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு வருகிறார். எந்த அளவுக்கு விரயம் கொடுத்தாலும், அப்பால் விரையும், அரசாங்கத்தில் விரையும், அரசியல் கட்சியாளால் ஒரு விரையும், இப்படி எது இருந்தாலும் உங்களுக்கு அது இருந்த அந்த கஷ்டங்கள் அரசாங்கத்தில் பார்த்தோன்னாக்கா ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாவது பேசுவாங்க, சாதகம் இல்லாமல் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா 12ஆம் தேதிக்கு அது அப்படியே நேர ஆப்போசிட்டாக மாறிடும். எல்லாரும் 20 ஆளுங்கள்லாம் ஆஃபீஸில் இருந்தாலும் கூப்பிட்டு பேசுவாங்க. வேலை அரசு வேலை கேட்டு இருக்கலாம். தள்ளி போனால் 1 மார்க் 1/2 மார்க் பாயிண்ட் மார்க்கில் பள்ளி போனதெல்லாம் வேலை கிடைக்கும். மாதம் 18ஆம் தேதி பிறகு. கட்சியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே அந்த மனசாமெல்லாம் 18ஆம் தேதி பிறகு எல்லாம் மாறிவிடும். அவ்வளோ அருமையாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் எழுதலாம். அதே மாதிரி சுக்கிரன், அதே மாதிரி உங்கள் செவ்வாய் கொஞ்சம் ராசியில் இருக்கும். செவ்வாயால் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம்,
ஒரு வீரியம், துணிச்சல், அசால்ட் எல்லாம் வந்து துணிஞ்சு எதுவும் செய்வீங்க. தம்பியால் ஒரு ஆதாயம் கிடைக்கும், பங்காளியால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். யூனிஃபார்ம் அரசு வேலை செய்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக சாதகமாக இருக்கிறது. அதனால் வந்து யூனிஃபார்ம் அரசு வேலை தேடுபவர்களுக்கும் உடனடியாக வேலை கிடைக்கும் இந்த மாதம். அதெல்லாம் வந்து சூப்பராக சிறப்பாக இருக்கிறது. புதன் ராசி இருப்பதனால் 3ஆம் தேதி வருவதனால் புதன் நண்பர்கள் ஆதாயம், முக்கியமாக காதல் செய்பவர்களுக்கு ரொம்ப ஆதாயம். காதலில் வெற்றியும் கிடைக்கும், காதல் பெண்ணால் ஒரு ஆதாயமும் கிடைக்கும். ஒரு சிலர் புதுசாக காதல் வலையில் விழ வாய்ப்பு இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? அதனால் வந்து உங்கள் பிள்ளைகளை லவ் பண்ணுறாங்க, சொல்ல பேச்சு கையிலையா விடுங்க, அது ஊதி பெருசு பண்ணணும், தானாக அவங்க வழிக்கு வந்துடுவாங்க. அதனால் இந்த மாதம் வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பு சீரும் சிறப்புமாக இருக்கிறது. துளாராசி நண்பர்கள் தொழில் பிஸ்னஸ் அடி தூள் கலப்புது, உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு குறிப்பாக எடை போட்டு செய்யும் தொழில் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி 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 தான். எடை போட்டு என்னென்ன வைக்கிறீங்க அவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் அமோகமாக சிறப்பாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 5இல் ராகு பகவான் குரு பார்வையில் இருப்பதும் ஒரு சிறப்பு. பிள்ளைகளால் ஒரு ஆதாயம், மனசு காலில் ஒரு கஷ்டங்கள், பிள்ளைகள் மேலே இருந்த கஷ்டங்கள், மனக்கசப்பு எல்லாம் விலகி ஒரு வெற்றி, ஒரு உறவு மேம்படுத்தி கொடுக்கும். அதனால் பசங்க கூடவும் ரொம்ப சண்டை போட்டுக்க வேண்டாம். பிள்ளைகள் புத்திர பாக்கியத்தில் ஏற்கனவே அபார்ஷன் ஆயிடுச்சு, மறுபடியும் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்குமா, வாய்ப்பு இருக்கான்னு தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளை வந்து வெளிநாடு படிக்க வைக்கலாம் அனுப்புறதுலாம் வாய்ப்பு நல்லா இல்லை. வெளிநாடு வேலைக்கு அனுப்புனாலும் சரி, படிக்க வைக்கிறாலும் சரி, வெளிநாடு போக அருமையான வாய்ப்பாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6இல் சனி இருப்பதும் ரொம்ப சூப்பர். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விரிவுபடுத்தலாம். தொழிலில் ஒரு ஆதாயம், வேலை செய்பவர்களும் தொழிலாளர்களும் ஆள் பட்டாக்குறது, வேலைக்கு ஆள் எடுப்பீங்க. ரொம்ப டாப்பாக இருக்குது தொழில் பிஸ்னஸ். இரும்பு, அதுவும் குறிப்பாக ஆயில் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது ரொம்ப பிரமாதம். அதெல்லாம் மற்ற தொழிலும் ரொம்ப டாப்பு தான், எந்த குறையில்லை. தொழில் மட்டும் அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடி தூள் கலப்புது. பையில் போட்டு நிரப்பி வைங்க பணத்தை, எப்படி பையில் போட்டு பணத்தை நிரப்பி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆதாயம் அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது. தொழிலிருந்து கொண்ட கவலையும் இல்லை, அருமையாக ஓடி. உங்கள் ராசிக்கு 9இல் குரு பகவான் அமர்ந்திருப்பது தெய்வ குற்றம் ஒன்று காட்டுது. தெய்வத்தால் ஒரு குறை இருக்குது குடும்பத்தில், இல்லை தொழில் செய்யும் இடத்திலும் சரி. ஆகுதால் ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, குடும்பத்தோடு சென்று வருவது சிறப்பு. இல்லை நீங்கள் ஏதோ கோயில் வேண்டிட்டு அங்கே போகாமல் ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே இருக்குதா, அந்த கோயிலாவது போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு தெய்வ குற்றம் உங்கள் குடும்பத்திலும் காட்டுறதுனால அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதனால் தெய்வ குற்றத்திலிருந்து விடுபடுங்கள். அப்படி தெய்வ குற்றம் எதுவும் எங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு பிள்ளையாருக்கு ஒரு சூரத்தாங்க உடச்சிட்டு வந்துடுங்கள். உங்கள் ராசிக்கு 11இல் பார்த்தா சுக்கிரன் கேது இருப்பது எப்படி 11 இப்போ பெரிய லாபம்தான். பெண்களால் ஒரு ஆதாயம், பெண்களால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மன கஷ்டங்கள்லாம் விலகி இப்போது ஆதாயமாக காட்டுது. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கணபதி வழிபட உங்களுக்கு எல்லாமே சீரும் சிறப்புமா உங்களுக்கு அமையும், எந்த குறையும் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். ஆண் பிள்ளை பெண்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு திருமணத்துக்கான ஒரு யோகம் காத்துக்கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும். ஆகவே அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டிக் கொண்டு வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.